Hi, hello guys, welcome back to my channel. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம இத பத்தி பார்க்க போறோம்னா செலினா கோமஸோட one of the hairstyle வந்து ட்ரை பண்ணி பார்க்க போறோம். அது என்னோட மண்டைக்கு எப்படி வரும்னு தெரியாது, பட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போறோம். அவங்களோட hairstyle நான் எது ட்ரை பண்ண போறேன் இங்க வந்து நான் போட்டோ போடுறேன். So கண்டிப்பா நீங்களும் இத ட்ரை பண்ணி பாருங்க. Without any delay, let's get into the video. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் போயிட்டுருக்கு. இங்கே ரினோவேஷன் பண்ணுறாங்க ஹவுஸை. ஸோ அதனால் கொஞ்சம் சவுண்டாக இருக்கும். சாரி ஃபார் த பேக்ரவுண்ட் நாய்ஸ். ஸோ இப்போ ஹேர் ஸ்டைல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரெஞ்ச் ப்ரைட் போடுவீங்கள்ல, ஃப்ரெஞ்ச் ப்ரைடே வந்து நம்ம இப்போ ஒன் பார்ட்டிஷன், இந்த சென்டர் பார்ட்டிஷன் ஒவ்வொரு பேக் சைடு வரைக்கும் எடுத்திருக்கேன். இது ஃபுல்லாமே வந்து நம்ம பிரைட் பண்ண போகிறோம். சரியா, ஃப்ரெஞ்ச் ப்ரைட் வந்து போட போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து கொஞ்சம் முடி எடுத்து ஆட் பண்ணிக்கணும். ஆனால் இந்த பக்கம் பின்னும்போது இங்கேருந்து கொஞ்சம் முடி எடுத்து ஆட் பண்ணிக்கணும். அப்படியே ஃப்ரெஞ்ச் ப்ரைட் தான். ஸோ ஃபுல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணி போட போகிறோம். போது எது உங்களுக்கு இப்படி எடுத்து போடுறீங்களோ அது கூட இங்கே இருக்க ஹேரை எடுத்து ஆட் பண்ணி போட போகிறீங்க, அவ்வளோதான். இப்போ இங்கே எடுத்து போடும்போது இங்கே இருக்க ஹேரை ஆட் பண்ணி போட போகிறீங்க. சிம்பிள். நீங்கள் வந்து ஒரு 2-3 டைம் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வந்துடும். இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. பிரைட் till the end, பிகாஸ் நம்ம வந்து இதை ஒரு பன் மாதிரி தான் போட போகிறோம். ஸோ எண்டு வரைக்கும் நல்லா பிரைட் பண்ணிவிட்டு secure it with a rubber band. So அதே சைடு மாதிரி இந்த சைடும் பின்னிடலாம். ஆக்சுவலாக எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் ஈஸி. இந்த சைடு வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டம், எனக்கு ஒழுங்காக வராது. பட் லெட்ஸ் ட்ரை. Two hours later. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில ஸ்லைட் பின்ஸ் வேணும். ஃபஸ்ட்டு வந்து இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதெல்லாம் வந்து வால்யூம் வந்து
அதிகம் பண்ணுறதுக்காக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து நாட் மாதிரி போட போகிறோம். உள்ளே எடுத்துட்டு வந்து இங்கே ஒரு ஸ்லைட் பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. இருக்கிறத எடுத்து இதை இப்படிக்கா உள்ள வச்சு ஒரு ஸ்லைட் பின் எடுத்து செக்யூர் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வச்சு கவர் பண்ணிக்கிறத இன்னொரு ஸ்லைட் எடுத்து செக்யூர் பண்ணி வச்சுக்கோங்க. So hairstyle is done. So little bit of makeup வந்து நான் போட்டுட்டு வரேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த 2 இயரிங்ஸ் இருக்கு. லைக் see இப்படி இந்த ஒரு இயரிங், this I think ரெண்டுமே இந்த ஹேர் ஸ்டைலுக்கு வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நான் போய் ஃபர்ஸ்ட் மேக்கப் போட்டேன். Hey guys, so இதான் என்னோட ஃபைனல். எக்ஸ்கியூஸ் மீ, நான் மேக்கப் போடல, கண்ணுக்கு வாய்க்கு தான் போட்டிருக்கேன். வாய் மூடுங்க எல்லாரும் ப்ளீஸ். ரிசல்ட் இந்த இயரிங் போட்டு நான் இப்போ காமிக்கிறேன். ஸோ கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. உங்களுக்கு நான் வேறு யாரோட ஹேர் ஸ்டைல் யாவது ரீக்ரியேஷன் பண்ணணுமா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ஸ் எனக்கு என்னோட இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணி அதில் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக பார்த்துட்டு ரீக்ரியேஷன் வீடியோ போடுவேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் மீ. ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல், லைக், கமெண்ட், ஷேர் எல்லாமே பண்ணிவிடுங்க. பாய் பாய் guys, see you in my next video.